நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய அடி விழுந்து, இனிமே எல்லாம் முடிஞ்சுது, இதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு எப்பவாச்சும் நமக்கு தோணியிருக்கா? அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து எப்படி மீண்டு வர்றது? இதுக்கான பதில் ஒரு பழங்கால சமஸ்கிருத இதிகாசத்துல மறைஞ்சிருக்கு. வாங்க அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். கொஞ்ச நேரம் இதை யோசிச்சு பாருங்களேன். ஒரு மாவீரன் போர்க்களத்துல எதிரியோட தாக்குதல்ல மயக்கமாயிடுறான். ஆனா கண் முழிச்சதும் அவன் சொல்ற வார்த்தை இதுதான். தன்னை தோற்கடிச்ச அதே எதிரிய அதே இடத்துல சந்திக்கணும்னு ஒரு செகண்ட் கூட யோசிக்காம கட்டளையிடுறான். இப்படி ஒரு அசைக்க முடியாத தைரியம் அவருக்கு எங்கிருந்து வந்தது? அதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி அந்த போர்க்களத்துல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு பார்க்கணும். துவாரகா ஒரு அற்புதமான மாயாஜால நகரம். ஆனா இப்போ பழிவாங்க துடிக்கிற சால்வ மன்னனால அந்த நகரம் முற்றுகையிடப்பட்டிருக்கு. நகரமே ஒரு விதமான பதட்டத்தில் இருக்கு. இந்த நேரத்துல தான் நம்ம ஹீரோ கிருஷ்ணரோட மகன் பிரத்யும்னன் மக்களை காப்பாத்த ஒரு பெரிய படையை எதிர்த்து ஒத்தையால நிக்கிறார். சண்டை ரொம்ப உக்கிரமா போயிட்டு இருக்கு. திடீர்னு தியூமானுங்கிற ஒரு வீரன் ஒரு பயங்கரமான ஆயுதத்தால பிரத்யும்னனை தாக்கி அவரை மயக்கமடைய வச்சிடுறான். பிரத்யும்னன் மயங்கி விழுந்ததை பார்த்ததும் அவரோட சாரவிக்கு ஒரே பதட்டம். அரச வாரிசு காப்பாத்தணுமேனு வேகமா தேர போர்க்களத்தை விட்டு வெளியே எடுத்துட்டு போயிடுறாரு. இப்பதான் இந்த கதையோட ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வரும். பிரத்யும்னன் கண் முழிச்சதும் என்ன செஞ்சார் தெரியுமா? அது ஏதோ கோபத்துல அவசரப்பட்டு செஞ்ச விஷயம் இல்ல. சொல்லப்போனா அது ஒரு திட்டமிட்ட ஒரு சடங்கு மாதிரி இருந்துச்சு. ஆமா, அவர் 3 ஸ்டெப் கொண்ட ஒரு நெறிமுறைய ஃபாலோ பண்றாரு. முதல்ல தண்ணிய தொடுறாரு, மனச தூய்மைப்படுத்த. ரெண்டாவது தன்னோட கவசத்தை மறுபடியும் மாட்டிக்கிறாரு, தன்னோட பொறுப்பை ஏத்துக்க. கடைசியா தன்னோட வில்ல கையில எடுக்கிறாரு, தன்னோட நோக்கத்தை மறுபடியும் உறுதிப்படுத்திக்க. சரி, இந்த 3 விஷயத்தையும் இதே வரிசையில சேருது ஏன் இவ்ளோ முக்கியம்? இது வெறும் செயல்கள் மட்டும் இல்ல, அதுக்குள்ள ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு. சத்திரிய தர்மம்னு ஒன்னு இருக்கு. அதாவது ஒரு வீரனோட புனிதமான கடமை. மத்தவங்கள காப்பாத்தணும், தன்மானத்தை காக்கணும், எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் தைரியமா நிக்கணும். முக்கியமா ஒரு தர்ம யுத்தத்திலிருந்து ஓடவே கூடாது. அப்படி ஓடினா அது அவனுக்கு மிகப்பெரிய அவமானம். அவனோட மொத்த மரியாதையும் அவனோட தைரியத்திலையும் பொறுப்புலையும் தான் இருக்கு. இது அவரோட மன உறுதியா அப்படியே நமக்கு காட்டுது. இது நமக்கு மகாபாரத அர்ஜுனனை ஞாபகப்படுத்தினாலும் இங்க ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு. அர்ஜுனனுக்கு வழிகாட்ட கிருஷ்ணர் இருந்தாரு. ஆனா பிரத்யும்னன் யாருடைய உதவியும் இல்லாம தனக்குள்ள இருந்த உறுதிய வச்சு மட்டுமே இந்த அவமானத்தை ஜெயிக்க நினைக்கிறார். சரி வாங்க, இந்த பழங்காலத்து போர்க்களத்திலிருந்து நம்மளோட சிம்ரேனோ வாழ்க்கை களத்துக்கு வருவோம். இந்த வீரனோட நெறிமுறை நாம இன்னைக்கு சந்திக்கிற பிரச்சனைகளுக்கு எப்படி ஒரு வழிகாட்டியா இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். அவர் செஞ்ச ஒவ்வொரு செயலுக்கும் நம்ம வாழ்க்கையில ஒரு அர்த்தம் இருக்கு. பாருங்க, தண்ணிய தொட்டது நம்ம மனச ஒருநிலைப்படுத்துற மாதிரி. அதாவது அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காம ஒரு நிமிஷம் நின்னு நிதானிக்கிறது. கவசத்தை மாட்டுனது மறுபடியும் பொறுப்பை ஏத்துக்கிற மாதிரி. ஒரு தோல்விக்கு பயந்து ஓடாம அந்த ரிஸ்க மறுபடியும் சந்திக்க தயாராகிறது. கடைசியா வில்ல கையில எடுத்தது நம்ம நோக்கத்தை மீட்டெடுக்கிற மாதிரி. நம்ம லட்சியம் என்ன, நம்ம அடையாளம் என்னன்னு மறுபடியும் நமக்கு நாமே ஞாபகப்படுத்திக்கிறது. நாம எப்போ மயக்கம் அடைகிறோம்? ஒருவேளை வேலையில ஒரு பெரிய தோல்வி வரும்போது, இல்லனா புதுசா எதையாவது உருவாக்க முயற்சி பண்ணி அதுல தடை வரும்போது, சில சமயம் மனசு உடைஞ்சு போற அளவுக்கு வலி வரும்போது, இல்ல உடம்பு சரியில்லாம ரொம்ப சோர்வா உணரும்போது. இதெல்லாம் தான் நம்மளோட நவீன போர்க்களங்கள். இந்த மாதிரி சமயங்கள்ல தான் நாமளும் நம்ம பொறுப்புகள்ல இருந்து பின்வாங்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிற மாதிரி உணர்வோம். சரி, இப்போ பிரத்யும்னனோட கதையில இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான ரொம்பவே சக்தி வாய்ந்த பாடம் என்னன்னா, விழுறது தோல்வியே கிடையாது. ஆனா விழுந்த இடத்திலேயே கிடக்கிறது தான் உண்மையான தோல்வி. நம்மளோட கேரக்டரை தீர்மானிக்கிறது நாம அடி வாங்குறோமா இல்லையான்றது இல்ல, அடி வாங்கினதுக்கு அப்புறம் மறுபடியும் எந்திரிச்சு நிக்க நாம காட்டுற தைரியம்தான். அதனால இந்த பழங்கால கதை உங்க ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஒரு கேள்வியை விட்டுட்டு போகுது. உங்க வாழ்க்கையில நீங்க மீண்டும் கையில எடுக்க வேண்டிய அந்த வில் எது? ஒருவேளை பாதியில விட்டு ஒரு கனவா இருக்கலாம், இல்ல ஒரு லட்சியமா இருக்கலாம். அது என்னன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க.